போலாமா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் ஜாலியா லித்து நீனே ஹாப்பியா ஓ பார்த்துட்டா எங்களை ஐயோ பார்த்துட்டேன் எங்க அண்ணனை பார்த்துட்டேன் விடை கொடு சாமி விட்டு போகின்றேன். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து அச்சுக்குட்டியும் விசாகன் குட்டியும் வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் வந்து போகிறாங்க. அச்சு பாப்பா ஃபஸ்ட் டைமாக வந்து ஸ்கூலுக்கு வந்து போகிறா. ரொம்ப நாளாக நினச்ச ஒன்று வந்து நடக்க போகுது. அதோட நிறைய பேர் கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, எப்போ ஸ்கூல் போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க வந்து ஒரு 4 வயசில் தான் வந்து ஸ்கூலுக்கே போகிறாங்களா, அதனால் எல்லோரும் இன்னும் ஸ்கூல் போகலையா அப்படின்ற அளவுக்கு கேட்டுட்டாங்க. வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து பதட்டமாக ஒரு பயமாகவுமே தான் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னும் இருக்குது. பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்ட்டு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை மொதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. ஸோட ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்காக நான் காலையில் 3:50க்கெலாம் எழுந்திரிச்சாச்சு. 2 பேரும் ஸ்கூல் போகிறாங்க. இதில் அச்சு பாப்பாவுக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூல் வேறு. ஸோ எப்படி ரெடி பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்ற பதட்டத்திலே சீக்கிரமாகவே எழுந்தாச்சு. அவருக்கு ஒரு சமையல், விசாகனுக்கு ஒரு சமையல், அச்சுக்கு ஒரு சமையல் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா போச்சு. மொதல் நாள் நைட்டே வந்து யூனிஃபார்மு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு டென்ஷன் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாச்சு. அச்சுக்குட்டி புதிய இடத்துல நான் இல்லாத எப்படி இருப்பாளோ அப்படின்னு ஒரு பதட்டமாகவே தான் இருந்தது. நெக்ஸ்ட் கிரேடில் ஃபஸ்ட் டே ஸ்கூலு ஜாலியா? ஆமாம், இன்னும் குளிக்கலை செய்யலை. இனிமே தான் அச்சுவை ரெடி பண்ணோம். பாய் விசாகன், நாங்களும் வரோம். ஓடச்சு அண்ணாவை பிடியாச்சு, அண்ணாவை பிடி. இவ்வளோ ஸ்கூல் கிளம்ப சொன்னால் அண்ணனை பார்த்துட்டு பஸ் ஏற்றி விட்டு தான் வருவேன்ட்டு இருக்காங்க மேடம். இப்படி ஏறுதாங்க. விசாகன் குட்டி தான் ஃபஸ்ட் ஆள் ஸ்கூல் பஸ்ஸில். விசாகன் வம்பு படாமல் பொந்தா இருக்கணும். ஓகே, ஓடு, உள்ளார போய் உட்கார் போ. அச்சு வரமாட்றான். அவன் இன்னும் தூக்க கலக்கத்துல இருந்து தெரியலடா, அப்புறமா வருவா. சரி பாய் தங்க, அவளை போய் ரெடி பண்ணுறேன். பாய். பள்ளிக்கு போகலாம். ரெடி பண்ணலாமா? ஸ்கூலுக்கு போகிறீங்களா? இப்போ ஸ்கூல் போகணும், வா கிளம்புவோம். நிஜமா இன்னைக்கு பஸ் வந்துடும். அச்சு பஸ்ஸில் போகிறீங்க வாங்க. அடிக்கடி சொல்லி ஏமாத்தவோ அச்சு கன்ஃபியூஸ் ஆகிட்டா. நிஜமாலுமே இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் படிக்கணும், வா. ஓகே, அச்சு அழுவியா? அம்மா வீட்டு போறியே, சந்தோஷமா இருப்பியோ? அழுவே மாட்டேனா? ஸ்கூல் ஆரம்பிக்கலையா? இனிமே ஆரம்பிப்பாங்க, வா. பாப்பா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டீங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்க. நீயும் லித்துவும் ஸ்கூல் போகிறீங்க. லித்தனியா வந்தா ஸ்கூலு. சரி போ, உள்ளார போ, ரெடி ஆகு செல்லம். இதோ வந்துட்டேன். ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? போலாமா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் ஜாலியா? லித்து நீனே ஹாப்பியா? என்ன பண்ணுவ ஸ்கூல் போய்? ஜாலியாக என்ஜாய் பண்ணுவியா? சரி, மண்டையில் என்ன 2 கொம்பு வளைஞ்சிருக்க? உங்கள் அம்மா வேலையா? தென்னை மரம். ஓஹோ, ஓகே. அச்சோ ஹாய், பார்த்து பத்திரமா 2 பேரும் இருக்கணும். ஓகேவா? மிஸ்ஸை பயமுத்தக்கூடாது. ஓகே, ஆமாம், மொத்த புக்கும் அங்கே வச்சுருக்கோம் நாங்கள். பாதி நாங்கள் கம்மி பண்ணிட்டோம், செம்ம வெயிட்டாக இருக்கு. ஓகேவா? அச்சு லித்து 2 பேரும் சேர்ந்து மிஸ்ஸை பயமுத்தாமல் இருக்கணும். ஓகே, உங்களை நினச்சி பயம் இல்லை, மிஸ்ஸை நினச்சி தான் எங்களுக்கு பயமாக இருக்கு. ஐயோ பாவம் அவங்க. ஃபர்ஸ்ட் நாளே ஊதான். அப்புறம் நீனு அப்புறம் முக்கியமான பெயர்கள்லாம் உங்களையும் சேர்த்து விட்டுருவாங்க பெயர் பட்டியல்ல. ஜாலியா?
ஸ்கூல் போகணுமாச்சோ? ஓ சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. எதுவாக இருந்தாலும் மிஸ் கிட்ட சொல்லணும். ஓகே லட்சோ. விடை கொடு சாமி விட்டு போகின்றேன் உந்த நட்பு. இப்போ ரோடு போய் ஏறு, போ போய் ஏறு, எல்லாரும் ஏறு, ஒன்றும் இல்லை. குட்டீஸை ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விட்ட கையோட நாங்களும் கிளம்பியாச்சு. எங்கன்னா ஸ்கூலுக்கு தான். என்னதான் அவங்கள வந்து சிரிச்சுட்டு அவங்க ஜாலியாக போனாலுமே எங்களுக்கு மனசே கேட்கல. உள்ளார வந்தோடனே நானும் ஜீவிதாவும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே ஸ்கூலில் போய் பார்க்கலாம் அவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. குட்டீஸ் 2 பேருமே அழுவலைங்க, ஃபீல் பண்ணல. ஏன்னா அவங்களோட ரொம்ப நாள் ஆசை. எல்லாரும் ஸ்கூல் போகிறேன்றாங்களே, அப்படி அங்கே என்னதான் இருக்குது, நாங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை அவங்களுக்கு. தூரமாக இருந்தால் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அச்சு பாப்பா வந்து பார்த்துட்டா எங்களை. ஐயோ பார்த்துட்டேன் எங்க அண்ணனை பார்த்துட்டேன் பேசிட்டேன். செல்லம் அதாவது வந்தீங்களா பஸ்ல? லவ் யூ. ப்ளீஸ் 2 பேரும் எங்களை பார்த்துட்டு அழுவாங்க, வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எங்களுக்கு தான் ரொம்ப அழுகையாக வந்துச்சு. நியர்பை 4 வருஷமாக கைக்குள்ளாரே இருந்துட்டாங்க. இப்போ முதல் தடவையாக பிரியிறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அப்போ கூட அச்சு கூட கேட்ட வரியா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னதும், முடியாது நான் ஸ்கூலுக்கு போகிறேன், நீங்கள் போங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கு தான் அழுகையாக வந்துருச்சு. இருந்தாலும் பாப்பா கிட்ட எதுவும் காமிக்கல, அப்படியே சமாளிச்சிட்டேன். காலையிலே விசாகன் குட்டியை ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு அனுப்பிருந்து அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. விசாகன் வந்து 3 years 2 monthsலேயே வந்து ஸ்கூல் போயிட்டான். அவன் வந்து அப்போ இன்னுமே குட்டி. அப்போல்லாம் நான் வந்து ரொம்ப தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டேன். அவன் சரியான அழுக. ஸ்கூல் பஸ்க்குள்ளார ஏறுறப்போலாம் வந்து பாலை கேட்ச் பிடிக்கிற மாதிரி உள்ளார அனுப்பி வெளியில் வந்துடுவான். அப்புறம் திரும்பி உள்ளார அனுப்புவோம். ஸோ அப்படி ஒரு கஷ்டமாக தான் போச்சு. பரவாயில்ல இந்த பொண்ணு தைரியமாக இருக்கே அப்படின்னு ஒரு பக்கம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மெயினாக எனக்கு அச்சுவை எதை நினச்சி பயம் அப்படின்னா, அவள் வந்து ஜென்ஸ்கிட்ட அந்தளவுக்கு பேச மாட்டா. நான் இருந்தேன்னா பேசுவா, ஆனால் தனியாக இருந்தா அப்படின்னா ரொம்ப பயப்படுவா. மாமா அப்படின்னாலே ஓடி போய் ஒளிஞ்சுப்பா. இப்போ தான் கொஞ்சம் பயப்படாமல் இருக்கா. பயந்தா அப்படின்னா ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிருவா. அம்மா போகணுன்ட்டு ரொம்ப இது பண்ணிடும். அதை ஒன்று தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சூப்பர். எப்படி இருந்துச்சு ஸ்கூலு? ஐடி கார்டெலாம் கொடுத்துட்டாங்களா ஃபர்ஸ்ட் டேவே? சரி ஓகே சூப்பர். அச்சு நீ என்ன பண்ண ஸ்கூல்ல? ஹாப்பியாக ஃபன் பண்ணியா? சரி பால் எடுத்து வா போகலாம். நல்லா இருந்துச்சா ஸ்கூலு? என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டீங்களா மெயினா தங்கம்? நீனு ஃபினிஷ் பண்ணியா மொத்தத்தையும்? ஓகே இருக்கோம். நம்ம ஷாப்பிங்கில் என்ன வாங்கி தரேன் அம்மா? பால்லாம் வாங்கி தர மாட்டேன். அது என்னது? பெயிண்டிங். அச்சு பாப்பாவோட கிஃப்ட்டு. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போயிட்டு வந்தீங்கல்ல, அதுக்காக கிஃப்ட்டு. ஹாப்பியா? பிடிச்சிருக்கா அச்சுக்கு? நாளைக்கு ஸ்கூல் போகணும் சரியா? ஆமாம் ஓகே. அச்சுக்கு வந்து ஸ்கூல் பிடிச்சிருக்கான், ஆனால் ரொம்ப ஃபன்னெல்லாம் இல்லையா, அதனால நாளைக்கு போக மாட்டேன்ட்டு ஒரே இது. அதனால சரி ஓகே ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்தா கொஞ்சம் ஜாலியாகிடுவான்னு சொல்லிட்டு. விசாகன் குட்டிக்கெலாம் 1 மாதம் வரைக்கும் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துட்டே இருப்போங்க, அப்போ தான் ஸ்கூல் போகும். அப்படிலாம் போகாது. 3 மாதம் ஆச்சுங்க விசாகன் குட்டி ஸ்கேட்டிங் போய். இப்போ தான் வந்திருக்காரு. அவன் கையில் அடிபட்டதுனால அனுப்பலை இல்லையா, ஸோ 3 months ஆச்சு. இப்போ ஓகே, அதனால தான் சரி ஓகே அனுப்பலாம் அப்படின்ட்டு. விசாகன் குட்டி ஸ்கேட்டிங் கிளாஸ் எப்படி போச்சு? செம்மையா போச்சு. என்ன பண்ணீங்க? நடத்துனாங்க. அதுல யார் என் டீம் இருந்தாங்களோ அவங்க தான் வின் பண்ணாங்க. பிளேயர் கூட என் கூட தான் வின் பண்ணான். பாரு நீ எல்லாத்தையும் வின் பண்ண வச்சிட்டியா? நல்லா ஜாலியாக இருந்துச்சா? அச்சு உனக்கு டான்ஸ் கிளாஸ் வேணுமா ஸ்கேட்டிங் வேணுமா என்ன வேணும்? டான்ஸ் கிளாஸ் வேணுமா? சரி அச்சோ டான்ஸில் போட்டுருவோமா? கிளாஸ் வேணும்?
ராஜ் கலாம இந்த ரமணம் சூப்பர்டா, வேற லெவல் நீங்க. டான்ஸ் கிளாஸ் தான் வேணும். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோல மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.